21 கெஸ்ஸிங் பார்க்கலாம். நாம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம் 743, 734 அந்த மாதிரி. அதோட இன்னொரு சேனல்லுமே சரி எல்லாத்துலேயுமே வந்து 48 நம்ம குரூப்லேயுமே வந்து 48 ஆல் போர்டுன்ற நம்பரு 98 ஆல் போர்டெல்லாம் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 453 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் எப்படி வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்ததுக்கப்புறம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. அதனால தான் குரூப்பில் வந்து 412 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து கெஸ்ஸிங்காக கொடுத்துருந்தேன், ஃபைனல் கெஸ்ஸிங்காக. ஆனால் ஏ போர்டு 4 ஸ்ட்ராங்காக வர மாதிரி சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அடுத்த முறை கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். ரெண்டாவது, இப்போது நம்ம வின்னிங் நம்பருக்காக கெஸ்ஸிங் எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, கேம் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க தான், ஓகேங்களா? அப்போ அது உங்கள் கெஸ்ஸிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறது. நம்ம வின்னிங் நம்பரு எடுக்கிறோம் அப்படின்றத விட இந்த மெத்தடை தெரிஞ்சதுக்காக தான் வீடியோவே போடுறோம், ஓகேங்களா? அதை கவனமாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுதான் மெயினான விஷயமே. இப்போ பாருங்கள், இந்த 453 எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். இது ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டதுனால இதை நான் வேறு ஏதாவது புதுசாக சொல்லுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுனால தான் மிஸ் ஆகுது. இதை ஏற்கனவே நம்ம சேனலில் பழைய வீடியோ பார்த்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை ஞாபகம் வச்சுருப்பாங்க. சரி, இப்போ சொல்கிறேன் பார்த்துங்க. 412ன்ற நம்பரு எப்படி குரூப்பில் கொடுத்தேன். ரெண்டாவது, ஏ போர்டு 4 ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள் 05ன்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் 05 ஏபி இருக்கும். அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள் 50 அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள் 95 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். மேலே 97 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 909 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 50ன்னு ஆப்போசிட் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற 2 நம்பர் சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் கண்டிப்பாக 4ன்ற நம்பர் ஏ போர்டு நிற்கும், ஓகேங்களா? ஏ போர்டு 4 நிற்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே பாருங்கள் இந்த சி போர்டு ஒரே மாதிரி நம்பர் நின்றுச்சுன்னா, இங்கே ஏ போர்டில் இந்த மாதிரி ஆப்போசிட் வந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே ஏசியோ ஏபியோ அடிக்கும். ஸோ 2 நம்பர் ஆப்போசிட் ஆகும் அப்படின்ற ஐடியாவில் தான் 48 அப்படின்ற நம்பரு குரூப்பில் கொடுத்துருந்தேன். இங்கேயுமே வந்து 43ன்ற நம்பர் தான் எடுத்திருந்தோம். இன்னொரு சேனல்லுமே வந்து 498 பாக்ஸ் எடுத்திருந்தோம். நமக்கு எல்லா பக்கமும் 48ன்ற நம்பர் மேட்ச் ஆச்சு, 98மே மேட்ச் ஆச்சு. ஆனால் 412ன்ற நம்பருமே எப்படி மேட்ச் ஆச்சுன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த 21ஆம் கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஏன்னா தான் அப்போ இந்த மாதிரி கெஸ்ஸிங் எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க, அடுத்து கெஸ்ஸிங் எடுப்பீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த 05 ஆப்போசிட் ஆயிடுச்சு. இங்கே 7ன்ற நம்பருக்கு 3ன்ற நம்பர் வந்துருச்சு. அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள் 976 அப்படின்ற நம்பரில் முதல்ல இந்த 2 நம்பர் ஆப்போசிட்டு, இந்த 7ன்ற நம்பருக்கு இங்கே 3ன்ற நம்பர், ஓகேங்களா? அப்போ இந்த 97ன்ற நம்பருமே 2 நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அப்போ 42. இந்த 6ன்ற நம்பருக்கு 1ன்ற நம்பரு ஆப்போசிட் ஆச்சுன்னா 412 அப்படின்ற நம்பரு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 76ன்ற நம்பருமே 03ன்ற நம்பரு அது கீழே எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 12 அப்படின்ற நம்பருடைய நம்பரு வரும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் பண்ணல, 03 அதனுடைய நம்பர் வரும்போதெல்லாம் இந்த 12 அப்படின்ற நம்பரு பேர் வரும். இதில் இருக்குது பாருங்கள் 37, 30, ஒரு 21 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். அதை இங்கே பார்த்தீங்கன்னா 3203 அப்படின்ற நம்பர் 12 அப்படின்ற நம்பரில் இங்கே எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் 32க்கு ஒரு நாள் விட்டு 21 இருக்கும். அதே மாதிரி 21க்கு 73 இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 50. இங்கே பாருங்கள் 32க்கு ஒரு 21. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த பாருங்கள் 32, 39, இப்போ கடைசியாக இங்கே பாருங்கள் 82, 26, 85. இங்கே பாருங்கள் 28, 67, 35. இப்போ இதில் எப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னா, இந்த 82க்கு 32, இந்த 85க்கு 03. ஸோ இந்த 26டைய நம்பர் தான் 12 அப்படின்ற நம்பர் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. அதே மெத்தடில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 82க்கு பாருங்கள் 28 இறங்கியிருக்கும்.
இந்த 26க்கு பாருங்கள் ஃபுல் ஆப்போசிட் 67 வந்திருக்கும். இந்த 85ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் 35 வந்திருக்கும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 976 கரெக்டாக 412 அப்படின்ற நம்பர் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கெஸ்ஸிங் கொடுத்துட்டோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த 7ன்ற நம்பருக்கு 7க்கு 7, அதே மாதிரி இங்கே 3க்கு 3 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஸோ அந்த சார்ட் எடுத்துப்போம். இந்த நம்பரு 3க்கு 3 அப்படியே நின்றுச்சு. ஓகேங்களா, சி போர்டில். இப்போ இந்த 95ன்ற நம்பர்லேருந்து 45 அப்படின்ற நம்பரு கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஏசி 07க்கு 53, ஏசி 97க்கு 43. ஓகேங்களா, ஸோ இதுதான் கேமு. இப்போ இந்த 976 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 3, அப்போ திரும்பவும் வந்து ஒரு 3ன்ற நம்பரு கேமில் பி போர்டில் வரலாம். ஏன்னா இங்கே 7 7 சி போர்டில் வச்சு இந்த 7ன்ற நம்பரு பி போர்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒருவேளை அது அப்படியே சி போர்ட்லேயே கூட 3 நிறுத்தலாம். அப்படி நிறுத்தும்போது இந்த 96 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக கூட வைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 05 ஃபுல் ஆப்போசிட் தான் 50. இந்த 95னுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட்டு தான் 45. அப்போ இந்த 97 நம்பரை அப்படியே 97ன்னு வைக்கணும். அப்படி இல்லைன்னா 7ன்ற நம்பருக்கு 3ன்ற நம்பர் வைக்கணும். அப்போ 93 அப்படின்ற நம்பரு அப்படியே இங்கே டைரெக்டாக வச்சுட்டா இந்த 1ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் ஆகணும். ஓகேங்களா, இல்லைன்னா அப்படியே கூட வச்சிடலாம். ஏன்னா 95ன்ற நம்பரில் 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த 9 ஒருவேளை 4ன்ற நம்பராக மாறிச்சு அப்படின்னா இந்த 7ன்ற நம்பருக்கு 3 வந்துச்சுன்னு வைங்களேன், இல்லை அதுக்கு ஆப்போசிட் 8 வந்துச்சுன்னு வைங்களேன், திரும்பவும் அந்த 48ன்ற நம்பரே வரலாம். இல்லைன்னா அந்த 97 ஒருவேளை 98 அப்படி இல்லைன்னா 48ன்ற நம்பரு வரலாம். 48ன்ற நம்பர் வரும்போது இந்த 6ன்ற நம்பரு டைரெக்டாக அப்படியே வரலாம். ஏன்னா முதல்ல 5 ஆப்போசிட் ஆச்சு, அப்புறம் 5 டைரெக்டாக வந்துச்சு பி போர்டில். அடுத்து இந்த 6ன்ற நம்பர் டைரெக்டாக வந்துச்சுன்னா ஒருவேளை 486ன்ற நம்பரு இல்லை 436ன்ற நம்பரு பாக்ஸில் அடிக்கலாம். இல்லைன்னா 463 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள் 643, இந்த 643, இங்கே 693 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே 763, இந்த 63ன்ற நம்பரெல்லாம் பார்த்துங்க. இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு பிசி. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த 763 அப்படின்ற நம்பரு ஒருவேளை 863 அப்படின்ற நம்பரு வரலாம். இல்லை நமக்கு வந்து 4ன்ற நம்பர் தான் மெயின், 9 4ன்ற நம்பர். அப்போ இந்த 463ன்ற நம்பரே பாக்ஸில் அடிக்கலாம். இல்லை 463ன்ற நம்பரு 634ன்னுமே அடிக்கலாம். ஏன்னா 34ன்ற நம்பரு ஒன்று வரணும். ஏன் அப்படின்னா இந்த பாருங்கள் 31 30 35 39க்கு ஒரு 84, அந்த 84க்கு ஒரு 34 வரணும். அப்போ 643ன்ற நம்பரே ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அதை வாட்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ இந்த பச்சை கலர் மார்க் பாருங்கள், 740ன்ற நம்பருக்கு 402ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு இந்த 458ன்ற நம்பரு இங்கே 503 அப்படின்ற நம்பர் இருக்குது. 453ன்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா, 2 நாள் விட்டு. ஓகேங்களா, 2 நாள் விட்டு. இப்போ இந்த 987ன்ற நம்பர் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நாளைக்கு மேலே 829 அப்படின்ற நம்பரு வந்து பாருங்கள். இதில் மறுபடியும் பார்த்திங்கன்னா இதே பேர் 48 98, இந்த 0ன்ற நம்பரு திரும்ப வந்து இந்த 4 இந்த 9 அப்படின்ற மாதிரி தான் இந்த கேமு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 829ன்ற நம்பர் வந்துச்சு. ஸோ இந்த 740ன்ற நம்பர் இங்கே வரும்போதே இந்த 458னுடைய ஆப்போசிட்டு தான் இங்கே நம்ம குரூப்பில் ட்ரை பண்ணோம். ரெண்டாவது இந்த இடத்துல 0330 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ வந்து இந்த 458னுடைய ஆப்போசிட்டே இங்கே வந்து பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா 2 நாள் தள்ளி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேப் நம்பர் ஆப்போசிட் நம்பரு ஒரு வாரம் கூட ஃபாலோ பண்ணாலுமே வந்து கெஸ்ஸிங் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா 2 நாள் தள்ளி வந்துருச்சு. ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தோம்னா வின்னிங் எடுக்கலாம். ஓகேங்களா, அதாவது இந்த பிசி 32 அந்த நாளில் நம்ம வீடியோ போடல. 503 அப்போவுமே வந்து 503 வரும்போது வீடியோ போடல. இந்த பிசியை வாட்ச் பண்ணி பாருங்கள். 29ன்ற நம்பரு 24 அப்படின்னு வைங்க.
இந்த 25ன்ற நம்பருக்கு 02ன்ற நம்பருக்கு திருப்பி 20ன்னு வைங்க. 20 வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 24, இது வந்து 25, 23ன்ற நம்பரு குறையுது பாருங்கள். அதில் பாருங்கள் கரெக்டாக 23 அப்படின்ற நம்பரு, 32 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா. 29, 24, 02க்கு 25, இது வந்து 23. ஸோ இந்த மாதிரி கரெக்டான வரிசை நம்பராக அப்படியே வந்துடும். இப்போ ஏபியில் பாருங்கள் 50, 45 அப்படின்னு இருக்குது. இப்போ 50ன்ற நம்பர் 55ன்னு வைங்க, 45, 45ன்னு வைங்க. இப்போ 55, 45 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே அதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கங்க. 24, 25, 23. இப்போ 55, 45, 35 அப்படின்ற நம்பரு திரும்பவும் ஏபியில் வரலாம். ஓகேங்களா. புரியுதா பார்த்துங்க. அதாவது 4, 5, 3, 2ன்ற நம்பரு அப்படியே வச்சுருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5ன்ற நம்பர் அப்படியே வச்சுருங்க. 5, 5ன்ற நம்பரு. இப்போது திரும்ப வந்து இங்கே 5, இங்கே 4, அடுத்து 3 அப்படின்ற நம்பர் வச்சா 35ன்ற நம்பர் ஏபி அடிக்கலாம். ஓகேங்களா. 35 ஏபி அடிக்குமானால் 356ன்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா. 356ன்ற நம்பர் வரலாம். அப்படின்னா அதுக்கு ஒன்று ஃபுல் ஆப்போசிட்டு போட்டிங்கன்னா 356க்கு 856 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். ஓகேங்களா. 856ன்ற நம்பரு வச்சு பாருங்கள். இல்லை 356ன்ற நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்து இந்த 63ன்ற நம்பரு 463 இதுலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. 963, 463 மேக்ஸிமம் வந்து 4ன்ற நம்பர் தான் இதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 95க்கு 45 வந்ததுனால இந்த 96, 7ன்ற நம்பரு பொதுவான நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா 7ன்ற நம்பர் 7, 7, 7ன்னு 3 7 இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இங்கே 3ன்ற நம்பர் 3 3 வந்துச்சு அப்படின்னா இந்த 9ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் 43. அப்போ இந்த 6 வச்சு பார்த்தீங்கன்னா 463. ஒருவேளை ஒரு ட்விஸ்ட்டில் இந்த 9 அப்படியே டைரெக்டாக 9 இருந்துச்சுன்னா 963. அப்படி 963 அடுத்த நம்பர் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா அடுத்த நம்பரு 55, 45, 35. 35லையுமே 6 வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 356. 356க்கு ஒருவேளை அந்த 3க்கு 8ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சா 856. ஓகேங்களா. ஸோ இது 2 நம்பருமே பார்த்துங்க, வாட்ச் பண்ணிக்கங்க. அதாவது ப்ளே பண்ணணும் அப்படின்னு இல்லை, இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள் 45, 56, 50 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதை கூட கரெக்டாக பாருங்கள். 5, 5, 5ன்ற நம்பரு 3 நம்பர் வந்து முதல்ல வந்து ஒரு பி போர்டில் இல்லை சி போர்டில் 5ன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சா திரும்ப நீங்கள் வருதோ வரலையோ 5, 0ன்ற நம்பரை அது கீழே அப்படியே ப்ளே பண்ணிடுங்க. ஓகேங்களா. அப்போது ஒரு தடவை 2 தடவை வரல அப்படின்னாலுமே மறுபடியும் அந்த நம்பரு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஒரு 2 முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 5, 5ன்னு வந்தது. இங்கே என்ன பண்ணணும்னா பி போர்டில் ஒரு 5 0வும் சி போர்டில் ஒரு 5 0வும் ப்ளே பண்ணணும். வருது வரலன்னாலுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0ன்ற நம்பர் நமக்கு பாஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதனால் இங்கே பாருங்கள் 5, 5, 5ன்னு பாருங்கள் 5, இங்கே பி போர்டில் 5, 5 இருக்குது. ஸோ இப்போ இந்த 45ன்ற நம்பர் ஏபி டைரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா. 45ன்ற நம்பர் ஏபி டைரெக்டாக வந்திருக்கு. 50ன்ற நம்பருமே ஏபியில் டைரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த 56ன்ற நம்பரு ஆல் போர்டு அடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஏபியில் 65 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். ஓகேங்களா. ஏபியில் 65ன்ற நம்பரு. அப்போ ஏபியில் 65ன்ற நம்பர் திரும்பி வந்துச்சுன்னா சி போர்டு திரும்ப 3ன்ற நம்பரே வரலாம். ஏன்னா 63ன்ற நம்பரு நம்ம இந்த 76க்குமே பார்த்தீங்கன்னா 63ன்ற நம்பர் தான் மேட்ச் ஆகுது. ஏன்னா 57க்கு இங்கே 03, 57க்கு ஒரு 53 டைரெக்டு. அப்போ இந்த 76க்குமே வந்து 63 டைரெக்டாக வரலாம். அப்போ 63 இந்த 56 சேர்த்து 563ன்ற நம்பரு மறுபடியும் அந்த 63ன்ற நம்பர் எல்லா பக்கம் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. 863, 563, 963, 463ன்ற நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ 63ன்ற நம்பரு கேமில் வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த நம்பரு ஏபியில் ஒன்றா 56, 65 அப்படின்ற நம்பரு 3D நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு ஆகாது அப்படின்றவங்க ஏபியில் 56, 65 ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல் போர்டில் 46 ஆல் போர்டு ஒன்றா வச்சு பாருங்கள். 46. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த 0 7க்கு 53, மறுபடியும் இந்த 9 7க்கு ஒரு 43. அப்போ இந்த 9 6 இந்த 9 6க்கு ஒரு 46. ஓகேங்களா. அப்போ 46 ஆல் போர்டு ஒன்றா ப்ளே பண்ணி பாருங்கள்.
சிம்பிளாக ப்ளே பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 56 65 ஏபிலையுமே ஆல் போர்டில் 46 64 ஓகேங்களா, அந்த மாதிரி ஒன்றா ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஒரு ஃபாலோ நம்பர் ஒன்று எடுத்துருவோம். ஏன் எப்படி ஃபாலோ நம்பர் அப்படின்னா, எப்போல்லாம் உங்களுக்கு கேமில் 45 வருமோ அப்போல்லாம் 78 வரும். இது நம்ம முன்னாடி வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஓகேங்களா. எப்படின்னா போன 2 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் பார்த்துக்குவோம். 45ன்ற நம்பர் கேமில் வந்துச்சுன்னா 78ன்ற நம்பர் வரும். இங்கே ஒரு 45 இருக்குது, அப்போ ஒரு 78 வரணும். ஆனால் 78 ஃபாலோ நம்பரில் வச்சுருக்கோம், இன்னுமே வரல பிசியில் ஓகேங்களா. அதுக்கு 28 வந்துருச்சு. 28 82 வந்துகிட்டே இருக்குது. இன்னும் 78 பெண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதில் சொன்னது தான். அது 87 அப்படின்னு திரும்பி இருக்குது. ஆனால் 78 வந்து பிசி அடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 45ன்ற நம்பரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்திருக்கும், அதையும் பார்ப்போம். 45 எந்த போர்டில் வருதோ அந்த போர்டில் 78 அப்படின்ற நம்பரு வரணும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதம் ஏபி 45 வந்திருக்கு. இப்போ போன மாதம் பிசி 45, போன மாதம் பிசி 45, ஏசி 45, ஏசி 45க்கு ஏசி இங்கே ஒரு 78 இருக்குது. இங்கே 78. அப்போ ஏபி இந்த மாதத்தில் 45 இங்கே வந்துருக்கு பாருங்கள் 45 ஓகேங்களா. 45க்கு 78 இருக்குது. திரும்ப 45 வந்திருக்கு. ஸோ ஏபியில் ஒரு 78 87ன்ற நம்பரு இந்த மாதம் வரணும். அதே மாதிரி பிசியில் வந்து ஒரு 78 வரணும் ஓகேங்களா. பிசியில் ஒரு 78 வரணும். பாருங்கள் 78 87 ஏபியில் ஃபாலோ பண்ணுறவங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. பாருங்கள் ஏபியில் 56 65 ஆல் போர்டு 46 64 எடுத்திருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இல்லைன்னா கேம் எப்படி போகுதுன்னு வாட்ச் பண்ணுங்கள். ஹெவியாக ப்ளே பண்ணாதீங்க, தெரியாத இடத்துலையும் ப்ளே பண்ணாதீங்க ஓகேங்களா. பார்த்துக்குங்க.